உங்களோட வாழ்க்கையில் உங்களை மதிக்காத இடத்துல மறந்து கூட மன்னிப்பு கேட்டுறாதீங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த கடவுள் நம்மளுக்கு அழுறதுக்கு கற்றுக் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்மளோட துன்பத்தில் நம்ம யாரையும் தேடக்கூடாது அப்படின்றதுனால தான். ஸோ யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையில் அழுறதுக்கு உங்களோட கண்கள் இருக்குது, துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கைகள் இருக்குது. தனிமையும் வெறுமையும் நம்மளோட வாழ்க்கையில் சில காலம் மட்டும்தான். ஸோ சிந்திக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏன் அழுதோம், எதுக்காக, யாருக்காக அப்படின்ற விஷயத்த. மனவலி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த 4 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அனுபவித்த யாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வீழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த 4 விஷயத்தையுமே அனுபவிக்காமல் யாருமே வாழ்ந்ததும் கிடையாது. நேசிக்கிறது பார்த்திங்கன்னா தவறே கிடையாது. ஆனால் உருகி உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிச்சிடாதீங்க. ஏன்னா பேசாத ஒவ்வொரு நொடியும் பார்த்திங்கன்னா நம்மளோட உயிரை குடிச்சிரும். நம்மளை விட்டு விலக நினைக்கிறவங்கள பார்த்திங்கன்னா முழு மனசோட வழி அனுப்பிச்சி வச்சுருங்க. விடாப்புடியாக அவங்கள நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா வலிகள் மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். நம்மளை புரியாத இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம விளக்கறம் கொடுக்கறத விட அவங்களோட புரிதல் என்னவோ அதுபடியே நம்ம விட்டுறணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மௌனமாக மட்டுமே இருந்துடணும். என்ன நடக்குமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் ஒரு சில உறுத்தல்களோடு தான் கலந்துருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல நினைவோடு ஒரு உறவு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணும். அதே மாதிரி புரிதல் இல்லாத உறவுகளோட நம்ம பயணம் பண்ணக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரிவு அப்படின்ற நிறுத்தத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட பயணம் முடிஞ்சிடும். ஒரு சில பேரை கண்மூடித்தனமாக நம்ம நம்புறனால தான் ஒரு சில இரவுகள் பார்த்திங்கன்னா நம்மளால் தூங்க முடியாமல் இருக்குது. நம்மளோட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவங்களுக்காக நம்ம இறங்கி போகிறதும் தப்பு கிடையாது. நம்மளை புரிஞ்சுக்காதவங்க கிட்டேருந்து நம்ம விலகி போகிறதும் தப்பு கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம நடப்பின மாதிரி நம்மளை வாழ்க்கையில் அந்த ஒரு தருணத்துக்கு தள்ளி விட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள எக்காரணத்தை கொண்டும் உங்களோட லைஃப்பில் திரும்பி கூட பார்க்காதீங்க. எதனாலனா உயிரோடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை நடப்பினம் மாதிரி நடக்க வச்சவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க தான். பட் அந்த வலி எந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அதை அனுபவித்த நம்மளுக்கு மட்டுமே தெரியும். நம்ம பதறும்போது நம்மளுக்கு ஒரு உறவு கிடைக்காத உறவுமே சரி, நம்மளுக்கு பசிக்கும் போது கிடைக்காத சாப்பாடும் சரி, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற முடிவில் நம்ம எப்போவுமே தெளிவாக இருக்கணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே தொலைஞ்சு போயிட்டாங்களா இல்லை நம்மளை விட்டு தொலைதூரமாக போயிட்டாங்களா அப்படின்னு தெரியாமலே நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். இன்னமும் எவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உறவுகளுக்காக அனுசரித்தே வாழ்ந்தாலும் ஒரு சில தருணத்தில் நம்மளுக்காக வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்ற விரக்தியை நம்மளுக்கு பிடிச்ச அந்த உறவுகளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில டயத்தில் புகுத்தி விடுறாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருங்க. இல்லைனா மனக்கவலை நம்மளுக்கு தான். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போகிற உறவுகள் தான் இங்கே ஏராளம். ஒரு சில டயத்தில் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் எல்லாமாவும் இருந்த ஒரு உறவு பார்த்திங்கன்னா யாரோ மாதிரி நம்ம பக்கத்தில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அது மரணத்தை விட கொடிய வலியை தரும். ஸோ நம்ம அன்பாக பழகிறத விட அது அளவோடு நம்ம பழகணும் அப்படின்னா அந்த ஒரு உறவு கண்டிப்பாக நீடிக்கும். சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி அமைதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கவலையோடு தான் இருக்காங்க அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கூட பொறுமையாக இருப்பாங்க, அமைதியாக. ஒரு சில பேர் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கூட சிரிச்சுட்டே இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கையில்